மாவட்டம் மோகனூர் வட்டம் செவிட்டுரங்கன்பட்டி மணியங்குளத்தில் பிறந்த கவிஞர். மணியங்குளம் என்பது மணியக்காரர்களாக இருந்த பரம்பரையில் வந்த குளம். விருது பற்றி கவிஞர் பதுமை செல்வன் ஒரு சொற்பொழிவு செய்கிறேன். விருது என்பது தகுதியானவர்களுக்கும் திறமையானவர்களுக்கும் வழங்கப்படும் ஒரு சான்றாகும். பல பணக்காரர்களுக்கும் 40 கிலோ பவுன் போட்டு வருகின்ற பெண்களுக்கும் விருது வழங்குகிறார்கள். தமிழ்நாட்டில் எத்தனையோ ஏழை எழுத்தாளர்கள், எத்தனையோ ஏழை கவிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களை தேடி பிடித்து விருது கொடுக்காமல் பணக்கார கவிஞர்களுக்கும் பணக்கார எழுத்தாளர்களுக்கும் விருது கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக சொல்கிறேன் என்றால், ஏழை எழுத்தாளனுக்கு விருது கொடுத்தால் அவனது குடும்பம் செழிப்பாக இருக்கும், அவனது குடும்பம் வளமை பெற்று இருக்கும். அதையெல்லாம் விட்டுவிட்டு பணக்கார கவிஞனுக்கும் பணக்கார எழுத்தாளனுக்கும் 40 கிலோ பவுன் போட்டு கொண்டு வருகின்ற பெண் கவிஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் விருது கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏழை எழுத்தாளன் தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் தேடி பிடித்து கவிஞர்கள் பிறந்த நாளில் விருது கொடுக்க வேண்டும். மாண்டு போன கவிஞர்களுக்கு மாலை போடுவதை நான் தவறாக சொல்லவில்லை. மாண்டு போன எழுத்தாளர்களுக்கு கௌரவப்படுத்துவதை பதுமை செல்வன் தவறாக சொல்லவில்லை. ஏழை கவிஞன் உயிரோடு இருக்கும் போது அவனுக்கு சிறப்பு செய்ய வேண்டும். எத்தனையோ படங்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர்கள் இளம் கவிஞர்களையும் நல்ல தரமான கவிஞர்களை வளர்த்து விடாமல் ஒரே கவிஞர்களுக்கும் தனக்கு கால் பிடிக்கும் வால் பிடிக்கும் கவிஞர்களுக்கும் பாட்டெழுத சில இசையமைப்பாளர்கள் வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை தவறென்று நான் சொல்கின்றேன். ஏனென்றால் மெட்டுக்கு எழுதுகின்ற பழக்கம் பதுமை செல்வன் போன்ற எத்தனையோ ஏழை கவிஞர்களுக்கு இருக்கிறது, திறமை இருக்கிறது. அதை சில இசையமைப்பாளர்கள் பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் வால் பிடிக்கும் கால் பிடிக்கும் கவிஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை கவிஞர்களுக்கும் ஏழை எழுத்தாளருக்கும் விருது கொடுக்க வேண்டும், பாட்டெழுத வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று வெள்ளிக்கிழமை நல்ல நாளில் கூறுகிறேன். பேஸ்புக் வாசகர்களுக்கும் பேஸ்புக் நிர்வாக இயக்குனருக்கும் யூடியூப் வாசகர்களுக்கும் யூடியூப் நிர்வாக இயக்குனருக்கும் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை கவிஞர்களுக்கும் ஏழை எழுத்தாளர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க செந்தமிழ். நன்றி, வணக்கம்.